அறிவின் உண்மையான சக்தியை விளக்கும் இந்த சுவாரஸ்யமான கதைக்குள் நேரடியாக போகலாம் வாங்க. அறிவை மதிக்கும் ஒரு ராஜா தன்னோட 4 கடினமான கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னா பொற்காசுகள் தரதா அறிவிச்சாரு. இதோ அந்த 4 கேள்விகள். ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்களோட பதில்கள் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் கேஸ் பண்ணுங்க. இப்போ நீங்களே அந்த ராஜா முன்னாடி நின்னா அந்த பொற்காசுகளை ஜெயிக்க என்ன பதில் சொல்வீங்க? நிறைய பேர் சாதாரணமா யோசிச்சு இதெல்லாம் தான் பதில்னு சொன்னாங்க. ஆனா அது ஏன் ராஜாவுக்கு பிடிக்கல? ஏன்னா இந்த சாதாரண பதில்கள்ல எந்த ஒரு ஆழமான சிந்தனையும் இல்ல. அதனால ராஜாவுக்கு சுத்தமா திருப்தியே இல்ல. அப்பதான் ஒரு ஏழை இளைஞன் அங்க வந்தான். அவன் சொன்ன அந்த பதில்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியமே இருந்துச்சு. விமானத்தை விட நினைச்ச செகண்ட்ல எங்க வேணாலும் போற மனம் தான் உலகத்திலே ரொம்ப வேகமானதுன்னு அவன் சொன்னான். 2வது, கத்தியை விட எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் துளைச்சு பாக்குற புத்தி தான் ரொம்ப கூர்மையானதுன்னு நிரூபிச்சான். 3வது, தேனை விட மனுஷனுக்கு எப்பவுமே உயர்ந்த இன்பத்தை தர்ற அறிவு தான் ரொம்ப சுவையானதுன்னு அழகா சொன்னான். கடைசியா யானையோட பலத்தை விட எல்லாரையும் தலைவணங்க வைக்கிற நேர்மை தான் உண்மையான வலிமைன்னு ஆணித்தரமா சொன்னான். இந்த ஆழமான பதில்களை கேட்ட அசந்து போன ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு பொற்காசுகளையும் பெரும் பரிசுகளையும் கொடுத்து கௌரவிச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? சரியான சிந்தனையும் கூர்மையான புத்தியும் இருந்தா எந்த ஒரு பெரிய சவாலையும் ஈஸியா வெல்லலாம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சவால்களை முறியடிக்க உங்களோட புத்தியை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க?